மதிப்பிற்குரிய மேஷம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். பதிவினுடைய தலைப்பை பாருங்க, இழந்ததை மீட்டெடுக்கும் அந்நேரம். இந்த 7 நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். சனி வக்ரம், குரு உச்சம் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்து ஜூலை 27 முதல் 137 நாட்களுக்குள் இது நடக்கும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. மேசராசிக்கு விரய சனி. மேசராசிக்கு விரய சனின்னா அவர் யார்? 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் பொறுப்பேற்று வரக்கூடியவர். 10 அப்படிங்கிறது நம்முடைய கர்மா, ஜீவனம், வருமானம், தொழில். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் 12இல் இருக்கிறார். நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் அதிகமாக ஆகிருக்கும். நல்ல இடத்துல தான் சார் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டு நான் வெளியில் வர வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. நல்லா தான் சார் பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு, நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டக் ஆகி நின்றுக்கிருச்சு. வேலை தேடி போனால் எந்த கம்பெனி கதவும் திறக்க மாட்டேங்குது, என்னை வான்னு கூப்பிட மாட்டேன்றாங்க. நான் நிறைய போய் அலைஞ்சு பார்த்துட்டேன். அந்த மாதிரியும் எனக்கு தடை தாமதங்கள் ஆகிட்டே இருக்குது. கை கெட்டினது வாய் கட்ட மாட்டேங்குது சார். லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, பார்த்திங்கன்னா நஷ்டமாகி போச்சு. இந்த மாதம் எப்படியாவது அடித்து பிடிச்சி காசு சம்பாதிச்சிடலாம், தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி பண்ணிடலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அங்கேயும் எனக்கு அது பாதகமாக போச்சு. இப்படி சனி பகவான் 10ஆம் அதிபதி 12இல் இருந்து வேலை இழப்பும் பண்ணிட்டாரு, தொழிலில் நஷ்டத்தையும் கொடுத்துட்டாரு, கை கெட்டினது வாய் கெட்ட விடாமல் செஞ்சிட்டார். இதனால் மன அழுத்தம், மன சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. படுத்த நிம்மதியாக உறக்கம் இல்லை சார். ஏதாவது ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது சார். நான் எப்போ தூங்குறேன்னு எனக்கே தெரியல, அப்படி தான் இருக்குது. தூக்கம் கெட்டால் மனுஷனுக்கு உடம்புல நோய் தானே சாமி. அதுதான் இப்போ நடக்குது இல்லையா? வரவு ஒரு பங்கு, செலவு 2 பங்காக இருக்குது. விரைய செலவு எப்படி தான் வருதுன்னே தெரியல. கையில் காசு இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. 10,000 ரூபாய் காசு ஒரு மணி நேரத்தில் என்ன செஞ்சேன்னே தெரியல சார். அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், அதை பண்ணேன், கடைசியில் பார்த்தா காசு இல்லை. இப்படி தான் போயிட்டுருக்குது. அப்போ பற்றாக்குறையான ஒரு பொருளாதாரத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஒரு கடைசி கட்டத்தில் நமக்கு கை கொடுக்குறார். விரய சனி ஆரம்பம் என்னாலும் கூட இந்த வக்ரத்தில் இருக்கின்ற பொழுது அவர் நம்மளை ஒரு சரியான வழிநடத்தல் பண்ணிடுவார். எப்படி? 10ஆம் இடத்துக்கு அதிபதி பயணஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ நம்ம அந்த வக்ரகதி காலத்தில் வேலைக்காக பயணிக்கின்ற பொழுது, ஒரு வேலை தேடி போகிற போது அந்த வேலையை அவர் கிடைக்க வச்சுருவார். இந்த வக்ரகதி காலத்தில் ஒரு தொழிலை கையில் எடுத்து பண்ணுற போது அந்த தொழிலை லாபத்தை கொடுத்துருவார். இந்த வக்ரகதி காலத்தில் நமக்கு ஒரு இறை வழிபாடு, பக்திக்காக ஒரு கோவில் குளம் ஏறி இறங்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு நன்மைகள் உண்டு. இந்த வக்ரகதி காலத்தில் மீனம் ராசி நண்பர்கள் உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகள் பயண வாய்ப்புகள் சூப்பராக கை கொடுக்கும், தாராளமாக போகலாம். இந்த வக்ரகதி காலத்தில் நம்ம நினச்சது மாதிரி நடந்துச்சு, எல்லாமே நல்லா தாங்க இருக்குது, பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு கடந்த காலத்தில் இருந்ததுக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இந்த வக்ரகதியில் ஒரு நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எல்லாமே தேவைக்கான பண வசதி வாய்ப்புகள் கிடைக்குது, எடுக்குது, எனக்கான பிரச்சனைகளும் தீர்த்துக்கிட்டு இருக்கிறேன், நல்ல வேலையில் போய் உட்காந்துருக்கு, நல்ல பொசிஷன், பரவாயில்ல, ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா? அது இந்த காலகட்டத்தில். அப்போ இதெல்லாம் நான் நினச்சி பார்க்குறது நிம்மதியாக இருக்குங்க, படுத்த சந்தோஷமாக வரங்கிறேன். இதான உண்மை. இதுதான் இப்போது உங்களுக்கு நடக்க போகுது. அப்போது சனி வக்ரகதி காலத்தில் மேசராசி நண்பர்களுக்கு 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் வலுப்பெறக்கூடிய அமைப்பில் அவருக்கு செய்தொழில் மேன்மை, லாபம் அப்படிங்கிறத கொடுத்துருவார். அப்போது மேசராசி நண்பர்கள் எந்த வேலையில் இருந்தாலும் மன அழுத்தம், மன சங்கடங்கள் இல்லாமல் திருப்திகரமாக அந்த வேலையை செஞ்சு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. மேல் அதிகாரிகளுடைய டார்ச்சரோ பிரச்சனையோ இல்லாமல் இருக்கும், உங்களை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு பொறுப்பில் இருந்தீங்கன்னா அந்த பொறுப்பை கரெக்டாக கட்டி காப்பாற்றுவீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள ஒரு கட்டளை இடுகின்ற பொழுது அவங்க உங்களை எதிர்த்து பேசாமல் நீங்கள் சொன்னால் சரின்னு கேட்பாங்க. இதனால் உங்களுக்கும் நல்ல பேர், வேலைக்காரவங்களுக்கும் நல்ல பேர், நிறுவனத்துக்கும் நல்ல பேர் கிடைக்கும் இல்லையா? நிறுவனம் அப்படிங்கிறது உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. இந்த சனி வக்ரகதி காலத்தில் இன்னொரு மெயினான விஷயங்களெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டால், அயன சயன போக விரைய மோட்சஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த கணவன் மனைவி உறவு விரிசல்கள் இருந்த ஒரு சூழ்நிலைகளெல்லாம் மாறும். ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம், பாசம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது இல்லையா? ஒரு பிரச்சனையோடு இருக்கிற குடும்பம் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அது இந்த காலகட்டத்தில் தான். அப்போது அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும். சனி வக்ரகதி காலத்தில் அவர் ராசிக்கு 12லேருந்து நேர 7ஆம் பார்வையாக
6ஆம் இடத்தை பார்ப்பார். எழுதி கூட வச்சுக்கோங்க நண்பர்களே, மேசராசி நண்பர்களே. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது படித்துவிட்டு வேலை தேடுபவர்கள், ஒரு எக்ஸாம் எழுதணும், போட்டித் தேர்வு எழுதணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி வரப்போகுது. இந்த அரசு தொடர்பான விஷயங்களில் போட்டித் தேர்வுகள் எழுதணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல டைமிங். தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். 6ஆம் இடம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வைப்பார் சனி பகவான். கடுமையாக உழைக்க வைப்பார், கண்ணும் கருத்துமாக உழைக்க வைப்பார். படிப்பில் அதிகமான கவனத்தை செலுத்த வைப்பார். ஏன்னா போராட்டங்களிலிருந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்துக்கான வாய்ப்பை நமக்கு சனி பகவான் கொடுக்கணும் இல்லையா, அதைத்தான் இப்போ கொடுப்பார். கஷ்டப்பட்டு உழைச்சையா பரவாயில்ல, முன்னாடி பலன் இல்லை, இந்த வக்ரகதி காலத்தில் பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பார்த்தா பலன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லக்கூடியது. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் விவகாரங்கள் அப்படிங்கிறது கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த வக்ரகதி காலத்தில் எப்படியாவது இந்த கடனை அடைக்கணுமே, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், அதுதான் கிடப்பில் போடப்பட்ட வேலைகளும் கிடப்பில் போடப்பட்ட தொழில்களும் எடுத்து செய்கின்ற பொழுது நஷ்டம் அடைந்த தொழில்களெல்லாம் லாபத்தை நோக்கி போகின்ற பொழுது நமக்கு எதுக்கு அந்த கடன் அடையாமல் போகுது? அப்போ அதன் வழியாக லாபம் தானே. இதன் வழியாகத்தான் இந்த மேசராசி நண்பர்களுக்கு அந்த கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வந்துடும் இல்லையா. ஒரு நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, ஒரு நோய் நொடி பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீரும் நான் சொல்ல வரேன். ஒரு நல்லதொரு பிராப்தத்தை இறைவன் கொடுப்பார், சனி பகவான் கொடுப்பார். 10ஆவதுக்கு குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அருமையான ஒரு செயற்பாட்டில் இருப்பார். நல்லதொரு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம். சார் குரு 4ல் இருந்தால் சொத்தளக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சார் நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க? ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எல்லா இடத்துலையும் குரு இருந்தால் குரு இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்ய மாட்டார் அப்படிங்கிற விஷயம் சொல்லி வைத்திருந்தாலும் உச்சம் பெறக்கூடிய வீட்டிலையும் அவருடைய ஆட்சி வீட்டிலையும் நல்லது செய்வார். ஜோதிடத்தில் பல விதி விலக்குகள் உண்டு. ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு தொத்திக்கிட்டே போனோம்னா அதுக்கு விடை கிடைக்காது. சொன்னதையாக தான் சொல்லிகிட்டு இருக்கணும், அரைச்சமாகவே தான் அரைக்கணும். ஆனால் குரு பகவான் ஆட்சி வீட்டிலையும் உச்ச வீட்டிலையும் இருக்கின்ற பொழுது அவர் இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்வார். தான் வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படி அந்த வீட்டை கெடுப்பார் இல்லையா? அவருடைய ஹவுஸ் ஓனரே வீட்டை கெடுத்துருவாரா? எப்படி கெடுப்பார்? பராமரிப்பு பண்ணி பாதுகாப்பு பண்ணி தான் வைப்பார். அது மாதிரி தான் குரு 4ல் உச்சம் பெற்று அருமையாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் 9ஆம் அதிபதியிலே அவர் சகல விதமான ஐஸ்வர்யங்களும், அதாவது வீடு வண்டி வாகனம் சொத்து பத்து கல்வி மேன்மை பொருளாதார மேன்மை பதவி ப்ரொமோஷன் எல்லாம் 4ஆம் இடம் தான். உறவுகள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 4ஆம் இடம் தான். அதை எல்லாமே தீர்த்து வச்சுருவார். அப்போ இந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் பண பரிவர்த்தனைகள் அப்படிங்கிற விஷயத்துலாம் உங்களை மேன்மைப்படுத்தி வச்சுருவார். ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருந்தேன், என்கிட்ட முன்னாடி வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, பணம் கொடுத்துருந்தேன், அது எப்போ கிடைக்கும்? இப்போ தான். அப்போ இழந்துட்டோமோ அப்படின்னு நினச்ச ஒரு காலம். எப்படி? அவ்வளோதான், பணம் போச்சு, இனி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். கண்டிப்பாக கிடைச்சிடும். அது இந்த டயத்தில் தான் இல்லையா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7 சனியுடைய தொடக்கத்தில் அசிங்கங்கள் அவமானங்கள் இதெல்லாம் நடந்திருக்கும். அப்போ நடக்கிற பொழுது அந்த அசிங்க அவமானத்துலேருந்து மீண்டும் வெளியில் வர்றதுக்கான நேர காலம் எப்போ கிடைக்கும்? அது ஒரு டைம் வேணும் இல்லையா? அந்த சனி வக்ரகதி காலத்தில் தான். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி தேவையில்லாமல் சண்டை போட்டு அடிதடி அவ்வாறுதவாராகி என்ன கொண்டு போய் நிறுத்தக்கூடாத இடத்துல நிறுத்திட்டாங்க சார். ஒரு ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. வீண்பலி பாருங்கள் இல்லையா? யாரோ அடிதடி பண்ண போய் நான் நியாயம் சொல்ல போய் எனக்கு அந்த பிரச்சனை என்னை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ என் மேலே கேஸ் ஓடிட்டுருக்கு, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவான் அந்த பிரச்சனை தீர்த்து வச்சுருவார். அப்போது தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் நம்ம சிக்கி தவிச்சவங்களுக்கு அதுலேருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது இந்த மேசராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது. அப்போ மேசராசி நண்பர்கள் முன்வைத்த கால பின்வைக்க மாட்டேங்க. என்னுடைய வழி நடத்த நான் இப்படி தான் போவேன், இப்படி தான் வருவேன், இது என்னுடைய சட்டம் அப்படிங்கிற ரூல்ஸ் போட்டு கரெக்டாக போகிறவங்க நீங்கள் எப்படி அடுத்தவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க முடியும் இல்லையா? உங்களுக்கே தெரியும் எல்லா விஷயத்தையும் நம்மளால் முடியாத எது இருக்குதா அப்படின்னு போகக்கூடியவங்களுக்கு சில நேரங்களில் நமக்கும் சில கெட்ட விஷயங்கள் நடந்துருது. யானைக்கும் அடி சறுக்கும்ன்ற மாதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடி சறுக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக சறுக்கித்தான் ஆகும். அப்போ அந்த சறுக்கல்கள்லேருந்து மீண்டும் வெளியில் வர்ற நேரம் தான் இந்த மேசராசிக்கு. அப்போ குரு பகவான் உச்சம் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டாக அவர் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடம் அசிங்கங்கள் அவமானங்கள்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவார். வாழ்க்கையில் விபத்து கண்டங்கள் அப்படிங்கிறது 8ஆம் இடம் தான், அதுலேருந்து நம்மளை மீட்டு வெளியே கொண்டு வந்துடுவார். அதே சமயத்தில் பேர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 8ஆம் இடம் தான். அப்போ எதிர்பாராத விபரீத ராஜயோகத்தையும் இந்த மேசராசிக்கு குரு பகவானும் சனி பகவானும் செய்து கொடுப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க.
புரியுங்களா? வக்ரகதி காலத்தில் சனி 10ஆம் பார்வையாக உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது அரசு வழி தொடர்பு ஆதாயங்கள் அப்படிங்கிறது, வேலை வாய்ப்புகள், தூரதேச பயண வாய்ப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், தோல்விகளே கிடையாது. எல்லாத்திலும் முன்னோக்கி தான் போக போகிறோம். ஒரு பாஸ்டான மூமெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா சனி பகவான் உங்களை அப்படி தான் வச்சுருக்க போகிறார். மந்த நிலையை மாற்றி இல்லையா, ஒரு மந்த நிலையை மாற்றி, ஒரு மத்துவத்தை மாற்றி சுறுசுறுப்பாக்கி உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு உத்வேகத்தை கொடுத்து உங்களை முன்னோக்கி நகர வச்சு போயிட்டே இருப்பார். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடையவே கிடையாது. எல்லா விஷயத்திலும் முன்னோக்கி போகணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் சக்தியை தான் சனி பகவான் இப்போ கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போ நமக்கு தடை தாமதங்கள் இல்லை எல்லா விதத்திலுமே. இந்த காலகட்டத்தில் மேசராசி நண்பர்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த சில மனசு கசப்பான அனுபவங்கள், கசப்பான சூழ்நிலைகள் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது நண்பர்களே. பொருளாதார ரீதியாக சிறப்பாக நடக்கும். பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு வேலையை இழந்துட்டேன், அந்த வேலைக்கு மீண்டும் போகணும், இல்லாட்டி வேறு பக்கம் சேரணும், அதெல்லாம் கண்டிப்பாக கிடச்சி. இந்த வக்ரகதி காலத்தில் எல்லாமே போய் செட்டில்மெண்ட் கரெக்டாக போய் செட் ஆகிருக்கும் இல்லையா. அதான் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது. என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்காம போச்சோ அது இப்போ நமக்கு கிடைக்கும் இல்லையா. கல்வி சிறப்பாக இருக்கும், வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்திலே ஒரு அந்யோன்யம் பற்று பாசம் இருக்கும், கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள் இல்லாமல் போயிட்டுருக்கும். இது ஒரு நல்ல விஷயம் தான். நண்பர்களுக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் ஒரு சிறப்பாக போயிட்டுருக்கும். கடன்கள் அடைபடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது, கடன்கள்லேருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்பும் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கின்ற போது நமக்கு வக்ரகதி காலத்தில் நன்மை தான் நடக்குது. அதனால் மேசராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் ஒரு 137 நாட்கள் நீங்கள் வச்சதான் சட்டம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுடைய முயற்சிக்கு யாரும் முட்டுக்கட்டை போட முடியாது. இந்த சனி பகவான் அள்ளி கொடுப்பதற்காக இருக்கிறார். சனி கொடுக்க நினச்சிட்டாருன்னா தடுக்க முடியுமா சாமி? சனி பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது அவருடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே 137 நாட்கள் இருப்பார். அதனால் மேசராசி நண்பர்களுக்கு இந்த 137 நாட்களும் ராஜயோகம், ராஜ பதவி, ராஜ வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் நடக்க இருக்கின்றது, கிடைக்க இருக்கின்றது. நல்ல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அமையும். வருகின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.